இன்றைய வேத வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு வீட்டில் கணவனுக்கு மனைவி காஃபி ஊற்றி கொடுத்தாள். உள்ளே ஒரு சின்ன எறும்பு கிடந்தது. அதை கண்ட கணவன் காஃபியை விட அதிகமாக கொதிக்க ஆரம்பித்து விட்டான். காஃபியை கீழே வீசினான். விளைவு, சந்தோஷமான வீடு துக்க வீடாக மாறிவிட்டது. 3 நாட்களாக ஒருவரோடொருவர் இருவரும் பேசுவதே இல்லை. இன்னொரு வீட்டிலும் இதே சம்பவம் நடந்தது. அந்த வீட்டில் கணவன் காஃபியில் செத்து மிதக்கும் எறும்பை எடுத்தான். அவன் மனைவியை அழைத்து மெதுவாக சொன்னான், உன் காஃபிக்கு என்னை விடவும் தீவிரமான ரசிகன் ஒருத்தர் இருக்கிறான் பாரு, இந்த எறும்பு தான் உன் காஃபிக்காக உயிரையே கொடுத்துருச்சு பார். இந்த மாதிரி ரசிகர்களை வீணாய் இழந்து விடாதே என்று சொன்னான். மனைவி சிரித்தாள், தன் தவறை உணர்ந்தாள். அதன் பிறகு அவர்கள் வீட்டு சர்க்கரையை கவனமாக பாதுகாத்தாள். அதனால் காஃபியில் எறும்பும் சாகவில்லை, அவர்கள் வீட்டின் மகிழ்ச்சியும் சாகவில்லை. வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொள்வதும் சங்கடத்தில் முடிப்பதும் நாம் பிரச்சனைகளை எவ்வாறு கையாளுகிறோம் என்பதை மட்டுமே சார்ந்தது. அருமையானவர்களே, நமக்கு மட்டும்தான் கோபம் வரும், நான் மட்டும்தான் தவறே செய்ய மாட்டேன்னு நம்ம நினைக்கவே கூடாது. தவறுகளை நகைச்சுவையாகவோ அன்பாகவோ சொல்லி பாருங்கள், அந்த தவறு மறுபடி நடக்காது. ஆனால் காட்டு கத்தல் கத்தியோ அதிகாரமாகவோ தவறுகளை சுட்டி காட்டினால் அதைவிட அதிகமான தவறுகள் நடக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டதாம், உன்னை விட நான் வலிமையானவனாக இருக்கிறேன், ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நான் மிகவும் சிரமப்படுகிறேன், ஆனால் நீ சீக்கிரம் திறந்து விடுகிறாயே, அது எப்படி என்று. அதற்கு சாவி சொன்னதான், நீ என்னை விட பலசாலி தான், அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய், ஆனால் நான் பூட்டின் இதயத்தை தொடுகிறேன் என்றதாம். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை. அன்பானவர்களே, அன்பு என்ற இந்த ஆயுதத்தை கையில் ஏந்தி கொள்வோமா? நம்முடைய குடும்பத்தில் அன்பு ஆளுகை செய்தால் அங்கு சமாதானம், சந்தோஷம் எப்போது நிலவும். அருமையானவர்களே, சின்ன காரியங்களுக்கெல்லாம் சிடுசிடுன்னு விழாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை இன்றைக்கி நான் சந்திக்கிற யார்கிட்டையும் நான் கோவப்படக்கூடாது, சிடுசிடுன்னு விழக்கூடாது, எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை அநேகருக்கு ஆறுதலின் பிள்ளைகளாய் மாற்றுவார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் சுமந்து செல்ல கிருபை தாங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் என்னுடைய சீஷைகள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னீங்களே ஏசப்பா, அதை எங்கள் வாழ்க்கையில் காட்ட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. இதுவரை உதவி செய்தீர், இனிமேலும் உதவி செய்வீர். இதுவரை உதவி செய்தீர், இனிமேலும் உதவி செய்வீர்.
எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா.